இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ நல்ல ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன். உட்காரு. ஒரு நிமிஷம் இருக்கா? என்ன வர்ஷினி? எதுக்குக்கா என்ன கீழே விழுந்து சாமி கும்பிட வேண்டான்னு சொன்னேன்? அத்தைக்கும் அம்மாக்கும் உன் மேல பயங்கரமா கோவம். ஏற்கனவே அம்மா உன் மேல பயங்கர எரிச்சல் படுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன்க்கா அந்த மாதிரி சொன்ன? அதெல்லாம் விட்டு தள்ளு வர்ஷினி. அத்தையும் சித்தியும் என் மேல புதுசாவா கோவப்படுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நீ யோசிக்காத. பேசினா பேசிட்டு போட்டும். அது எப்படிக்கா? அவங்க உன்னை திட்டும் போது என் மனசு கஷ்டப்படுது. நீ கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம். நான் விழுந்து கும்பிட்டுருப்பேன். ஆஹா, அது கூடவே கூடாது. டாக்டர் உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஸ்ட்ரெயினே பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் உன்னை விழுந்து கும்பிட வேண்டான்னு சொன்னேன். இது பாரு, என்ன யாரு என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா உன் ஹெல்த்ல எந்த சிக்கலும் வந்துடவே கூடாது. அதனாலதான் என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்டேன். சரி விடு, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன். ஏய், உன் மனசுல என்ன? இந்த வீட்டுக்கு மகாராணி நினைப்பா உனக்கு? நான் இருக்கேன், சம்பந்தி இருக்காங்க. பெரிய இவன் மாதிரி வர்ஷினிக்கு நீ ஆர்டர் போட்டுட்டு இருக்க. யார் கொடுத்தா உனக்கு அந்த தைரியம்? நான் ஆர்டர் எல்லாம் போடல சித்தி. வர்ஷினியோட ஹெல்த் பத்தி யோசிச்சுதான் சொன்னேன். பார், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் நடிக்காத. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மனசுல தப்பா எதுவுமே இல்ல. வர்ஷினியோட ஹெல்த் பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். இல்லடி, உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லவா? நீ மருமகளா இருக்கிற இதே வீட்டுக்கு ஏன் பொண்ணு மருமகளா வர்றது உனக்கு பிடிக்கல. அதனாலதான் எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிற. சித்தி, நீங்க இப்பதான் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசிருக்கீங்க. இப்பவும் அதே மாதிரி தான் பேசுறீங்க. ஆமா ஆமா, நான் ஒரு லூசு பாரு. எனக்கு புத்தியே கிடையாது. அதனாலதான் எல்லாம் பொய்யாவே பேசுறேன். அப்படிதானே? அதானே சொல்ல வர நீ? இல்ல சித்தி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அது இல்லாதப்போ நான் என்ன செஞ்சாலும் அது உங்க கண்ணுக்கு தப்பா தான் தெரியும். இங்க பார், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். இங்க பார், முதல்ல உனக்கு கிளியரா சொல்ற, கேட்டுக்க. வர்ஷினி கல்யாண விஷயத்துல எதையாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, நடந்தது என்னன்னு தெரியாம அக்காவை எதுவும் சொல்லாதம்மா. அக்கா எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா? அப்படி என்ன நடந்தது? இவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முதல்ல ஒன்ன உதைக்கணும். வர்ஷினி வேண்டாம், விடு ப்ளீஸ். சித்தி சொன்னதும் சரிதான். நான் உன் ஹெல்த்தை நினைச்சு சொன்னேன், சித்தி உன் லைஃப நினைச்சு சொன்னாங்க. சரி சித்தி, இனிமே நான் எதுவுமே பேசல, போதுமா? வர்ஷினி, நீ ரெஸ்ட் எடு போ. நான் அப்புறம் வரேன்.